இந்த நாம் எந்த மாதிரியான சூழல் நமக்கு வேண்டுமோ நுண்ணிய அலை நீளத்தில் போனால் தான் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட தெரியணும்னு சொன்னால் அந்த மாதிரி நுணுக்கமான அலைக்கு போகணும். அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா? அந்த பயிற்சியை தான் தியானம்னு சொல்கிறோம். மனதுக்குள்ளாகவே மனதுக்கு அடித்தளமான ஒரு ஆற்றலோடு இணைந்து அதிலேயே தியானம் செய்ய அங்கே ஒரு பொருள் இல்லை, ஒரு குணம் இல்லை. அதனால் பொருளும் இல்லாத குணமும் இல்லாத அப்படியே போய் 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 இறைநிலையோடவே ஒன்றி விடுறோம். அலையில் மனிதனாக இருக்கான், ஆனால் அலையினுடைய அடித்தளமாக உள்ள நிலையிலே இறைவனாக மாறிடுறான். அப்படி மாறிய பழக்கம் வந்த பிறகு தானாகவே அந்த நிலைய அறிவாகவும் இருக்கிறது, அதுவே தான் இறைநிலையாகவும் இருக்கிறது என்ற போது இறைவனே அறிவாக இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொள்கிற போது இறைநிலைக்கு பிரம்மம் என்று ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அதனால் அந்த நிலையை உணர்ந்து கொண்டானே ஆனால் அந்த பிரம்ம ஞானம் அதுதான் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானத்தை உணர்ந்து கொண்டா அதே பிரம்மந்தான் அணுவாகி அண்டங்களாகி உலகங்களாகி இப்போ ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரையில எல்லாமாக இருக்கிறது என்ற போது எந்த பொருளை கண்டாலும் அது இறைநிலையின் காட்சியாகவே காணுமா. அதனால் எந்த பொருளையும் அலட்சியம் செய்யாத, யாருக்கும் துன்பம் விளைவிக்காத அவனுடைய ஆற்றலும் அவனுடைய செயலும் ஒழுங்குற்று நிற்கும். அதுதான் அறநெறி என்று சொல்கிறோம். அதாவது பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது, அதே நேரத்தில் பிறர் உயிரை கொல்லக்கூடாது, பிற பொருளை அபகரிக்கக்கூடாது, பிறருடைய வாழ்வின் சுதந்திரத்தை அழிக்கக்கூடாது என்று 4 விதமான கட்டுப்பாடுகள் அவனுக்கு உள்ளாகவே தானாகவே இயற்கையாக தோன்றிவிடும். இதை தான் அறநெறி என்று சொல்வார்கள். அந்த முறையில் இறைநிலை உணர்ந்தாதான் அறநெறி நிற்கும், அறநெறி இயல்பாக உண்டாகும். அதன் மூலமாக தான் மனிதன் ஒருவனை ஒருவன் மதித்து வாழ முடியும். அப்படி வாழும்போது தான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நன்றாக இருக்கும், இன்பமாக இருக்கும், உலகம் அமைதியாக இருக்கும். நேரடியாக இறைநிலையை காட்டி தியானத்துக்கு கொண்டு போகணுன்னா சிரமம். அதுக்காக வெவ்வேறு பொருளை ஒரு பூவை வச்சுக்கிட்டு அதையே பாருன்றது, அதாவது மனதை ஓர்மை பழக்கத்துக்காக. அதே போல் ஒரு விளக்கை வச்சுட்டு பாருன்னு சொல்கிறது. அந்த மாதிரி பல வகையான தியானமும் கொடுத்து அதன் பிறகு தன்னுடைய ஆற்றலையே தான் உணரக்கூடிய தியானம்தான் அது குண்டலினி யோகம் என்று சொல்வார்கள். அதற்கு கடைசியாக வரணும். அப்படி வர்ற போது தான் இறைவனே எனக்குள்ளாக இருந்து கொண்டு மனமாகவும் மனதுக்கு அடித்தளமான அறிவாகவும் இருக்கிறான் என்பதை அனுபவமாக உணர்ந்து கொள்வதற்கு இந்த தியான பயிற்சி அவசியம். அதுதான் அதனுடைய முழுமையான, அதுதான் தியான பயிற்சிக்கு முக்தி என்று பெயர். முக்தி என்றால் முழுமை அடையிறது. அறிவு மற்ற பொருளெல்லாம் அறிகிற போது அனுபவம்தான். ஆனால் அறிவையே அறிவது என்று சொன்னால் அறிவின் முழுமை பேரு. அதான் முக்தி என்றும் மோட்சம் என்றும் சொல்வார்கள். அதை அடைந்து விட்டால் இறைவனையும் காணலாம், இவனையும் தன்னையும் அறியலாம் என்பதற்காக இறைவனையும் தன்னையும் ஒரு சேர இணைந்து இயங்கி கொண்டு இயங்க காண்ற ஒரு காட்சி இருக்கிறது. அந்த காட்சி தான் மனிதனுக்கு முழுமையானது. அதை அடைந்து விட்டால் எந்த பொருளை பார்த்தாலும் இறைவனுடைய ஆற்றலாகவே இருக்கும். அந்த நிலையை மனிதன் அடைந்து விட்டால் யாருக்கும் ஒன்றும் தீங்கு செய்ய வேண்டாம். அப்போது ஆன்மீகத்தில் நீங்கள் முழுமை பெற்று விட்டால் என்ன அடைய முடியும் என்று சொன்னால் 4 விதமான குணங்கள் தன்மைகள் மனிதனுக்கு உண்டாகும். யாருக்கும் மன வருத்த செய்ய மாட்டேன், உயிர் கொலை புரிய மாட்டேன், எந்த உயிரினுடைய உடலையோ பொருளையோ நான் உணவாக அல்லது பொருளாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், பறிக்க மாட்டேன், எந்த ஜீவனுடைய வாழும் சுதந்திரத்தையும் அழிக்க மாட்டேன். இந்த 4 விதமான கட்டுப்பாடுகள்
தானாக உண்டாகும். ஏனென்றால் எல்லாமே இறைநிலையாக உணர்றதுனால. இது வரைக்கும் மனிதனாக வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு ஜீவனில் இருந்த அந்த கருமையும் மாறி 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 இங்கே வந்திருக்குதே. அது வரையில் வந்த எத்தனை குற்றங்கள் உள்ளனவோ அத்தனை குற்றங்களும் மாறி எல்லா தீவினை பதிவுகளும் போய் இறைவனாகவே மாறும்போது தூய்மை அடைகிறான் மனிதன். அந்த நிலையை நாடித்தான் உலகம் செல்ல வேண்டும், உலக மக்கள் செல்ல வேண்டும் என்று தெரிந்தவர்கள் இந்த தியானத்தை முறைப்படுத்தி வச்சிருக்காங்க என்று கூறி, நீங்கள் அனைவரும் இதை தியானத்தை ஏற்கனவே கற்றவங்களானாலும் சரி, இனி கற்க வேண்டியவர்களானாலும் சரி, அதனுடைய பெருமை உணர்ந்து மதித்து அதன் பயன் அடைவீர்கள் என்று வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.